வணக்கம். இன்றைக்கி நம்ம மலேசியா வந்திருக்கோங்க, கோலாலம்பூர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துக்கு முன்னாடி காலையில் டிஃபன் எடுத்துகிட்டு நம்ம இந்தியன் ஃபுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருந்தது. மொத்தமே மலேசியாவில் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க கொடுக்குற டிஃபன் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஈவினிங்கில் மத்தியானத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்டு நான்வெஜ்லாம் சூப்பராக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுத்தமாக ப்ரெட்டு சாண்ட்விச் தான் அந்த மாதிரி தான் சாப்பிடணும். அதனால் மலேசியாவில் முழுக்க முழுக்க சென்னை மாதிரி தாங்க. நீங்கள் எங்கே போனாலும் தமிழ் ஆளுங்களே பேசுவாங்க. கேபு புக் பண்ணால் கூட தமிழ் ஆளுங்களே வருவாங்க. நம்ம அங்கேருந்து எங்கே வேணாலும் தெரிஞ்ச இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே இருக்குங்க. இப்போ இன்றைக்கி நம்ம சன்வே லகான் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே நம்ம இந்த சன்வேல தான் இருக்க போகிறோம். சூப்பராக இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா இந்த தீவு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு டீட்டெயில் சொன்னார் ஃப்ரெண்டு. இந்த தீவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்டு அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லையா, சாதாரண ஒரு மலை மாதிரி சாதாரணமாக தான். இதை வாங்கினவர் இதை வாங்கி முழுக்க முழுக்க செலவு பண்ணி இது ஒரு ஐலாண்டு மாதிரி மாற்றி அதை இப்போ எல்லாரும் பார்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. எல்லாம் டூரிஸ்டர் எல்லாருமே இதை விசிட் பண்ணி சுற்றி பார்க்குறாங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரிங்கிட் கொடுத்துருவோம். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு நீங்கள் 20 வெள்ளி காலி பண்ணிவிட்டு நீங்கள் அசால்ட்டாக வெளியே வந்துடலாம். நீங்கள் அந்த 20 வெள்ளிக்கு தான் மத்தியானம் சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கையில் காசு இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எதனா பார்த்து வாங்கி சாப்பிட்லாம். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அதாவது இந்த சன்வே ஐலாண்டுக்கு போனோன்னா இது எக்ஸலேட்டர் வச்சுருக்காங்க. கீழே போகிறதுக்கு 3 எக்ஸலேட்டரு ஏறி இறங்கினா தான் நீங்கள் அந்தளவுக்கு அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி இருக்கும் இந்த ஐலாண்டு. அவ்வளோ அண்டர் கிரவுண்டு. அந்த மலர் அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் பெரிய பில்டிங்கு. அந்த மாதிரி ஒரு 100 மாடிக்கு கீழே தான் இந்த ஐலாண்டே இருக்குது. தரமட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பார்க் மாதிரி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஜூ மாதிரி இருக்குது, ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது, ஒன் சைடு பார்த்தா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. சுற்றி பார்க்க வேண்டிய இடம் எல்லாம் இருக்குங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குது விலங்குங்களாம் எல்லாத்தையும் எடுத்து இதில் வச்சுருக்காங்க. பார்க்க வேண்டிய இடம். நீங்கள் சன்வே வந்தீங்கன்னா ஒன் டே போகிறதே தெரியாது. ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம். வரவங்க எல்லாரும் ஜாலியாக குளிச்சுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பார்க்க வேண்டிய இடம். இந்த ஸ்விம்மிங் பூலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஸ்விம்மிங் பூல் இருக்குது இந்த இடத்துல. இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதும் சாப்பிட்றதும். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, சைனீஸ் இருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் ரெடி பண்ணிருக்கிறாங்க. தாபா கூட இருக்குது உள்ளே. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க உள்ள. ஃபேமிலி எல்லாமே போய் சில் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். மலேசியா கோலாலம்பூர்லேருந்து சன்வே போனீங்கன்னா ஒன் டே நல்லா பாஸ் ஆகும். நீங்கள் உள்ளே போய் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தவிர மிச்சப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் நடக்கிறது கஷ்டம். மிச்சப்படி யங் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றின்னு வரலாம். எங்கள் ஆளுங்க ஃபேமிலியில் வந்தவங்கலாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நடுவில் அவங்க பேசுகிற காமெடியான வார்த்தைங்களே நாங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து அடுத்த வீடியோவில் போடுறேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் அக்கா கூட வந்தாப்புல அது பயங்கரமான சாமி பக்தி உள்ளது. அது என்ன நல்லா சில்மிசம் பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறாங்கன்றத ஒரு வீடியோவை எடுத்து இதுக்கு அடுத்து நான் போடுறேன், பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணாங்க. என்ன ஒன்று நம்ம இது என்னன்னு தெரியாமலே ஃபஸ்ட் டைம் வந்தனால ஏதோ நாங்கள் குளிக்க போக முடியல. சுற்றி பார்த்துட்டே தான் இருந்தோம். நாங்களே கண்டி இது குளிக்க பார்த்துருக்கு அங்கங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் ட்ரெஸ்லாம் எடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தெரியல, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணினே வந்துட்டோம். சூப்பராக இருந்தது. அங்கே அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறதே நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. போய் சுற்றிக்கிட்டே வரோம். ஒரு இடத்துல போய் சுற்றிட்டு வந்தாலும் திருப்பி அந்த பக்கம் போனால் இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த பக்கம் வருது. இந்த சைட்லேருந்து சுற்றி நாங்கள் அந்த லாஸ்ட் போனோம். போயிட்டு திருப்பி பார்த்தா அந்த பக்கம் ஆப்போசிட்டு இதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஒன்று. அந்த சைடில் லேடிஸ் இருக்குது, இந்த பக்கம் ஃபேமிலிக்கு இருக்குது, அந்த பக்கம் ஜென்ஸுக்கு இருக்குது. ஃபேமிலியாக குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அழகாக இந்த கிளிங்கெலாம் வச்சு ஃபோட்டோ பிடிச்சிக்கிறது அதெல்லாம் சும்மா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இது எல்லாமே சார்ஜுங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா தனித்தனியாக எல்லாத்துக்கும் பேமெண்ட்டு கட்டி தான் நீங்கள் இதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிக்க முடியும். அதனால் நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த டோக்கன் வாங்கிட்டா எல்லா இடத்துலையும் நம்ம இஷ்டத்துக்குலாம் பண்ணலாம். இல்லை, ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நீங்கள் தனித்தனியாக பேமெண்ட்டு. சுற்றி பார்க்குறது இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு கொஞ்சம் அந்த வரவங்களை இட்டுன்னு போகிறது மட்டும் ஃப்ரீ. அங்கே போய் இறங்கிட்டுலாம் இது கிடையாது. நீங்கள் இந்த ஜூ இது ஜூ சுற்றிட்டு வரலாம் இந்த ஒரு ட்ரெயினில் ஏறிட்டு.
நீங்கள் ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஏரி மாதிரி பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அது மாதிரி ஒரு குளத்தை கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் பாலம் கட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு நடுப்பாதை வழி. ரெண்டாவது